पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 6வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், தியான யோகம். தியான யோகத்துல 4வது ஸ்லோகம் நேற்று பார்த்துருக்கோம். எப்போ பாத்தீங்கன்னா ஒரு கிரகஸ்தனா இருக்கிறவன், கர்மயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன், யோகத்தில் ஏறினவனாக யோகாரூடனா எப்போ ஆகிறான் அப்படின்னு ஆச்சாரியர் கேள்வி கேட்டு, சங்கரர் கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்றார். யதாகி நேந்திரியார்த்தேஷு ந கர்மஸ்வனு சஜ்ஜதே சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூட ததோச்யதே. எப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்திரிய விஷயங்களில் பற்று கொள்வதில்லையோ ஒருவன், அதே மாதிரி கர்மங்களில் ஒருத்தனுக்கு அட்டாச்மெண்ட் எப்போ உண்டாகலையோ, இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு, மனசு இந்திரிய விஷயங்களிலும் எப்பொழுது செல்வதில்லையோ, பின்தொடர்ந்து கர்மங்களிலும் இந்த மனசு எப்போ பின்னாடி போகலையோ, சர்வசங்கல்பத்தையும் சந்நியாசம் எப்ப இவன் பண்ணிட்டானோ, எந்த தாட்டும் சங்கல்பமும் வரலையோ, அப்ப அவனுக்கு பேர் என்ன பேர்னா யோகாரூடனாக அப்பொழுது அவன் ஆகின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோகத்தை சொல்லியாச்சு. இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு மீனிங் எடுத்தோட வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல 2 கமாண்டிங் நமக்கு கொடுத்திருக்காரு. நடுவுல பாத்தீங்கன்னா தெரியும் என்ன சொல்ல வரீங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்லியிருந்தார் சர்வசங்கல்ப சந்நியாசி இது வச்சனாத். நடுவுல இருக்கு, முடிகிற இடத்துல இருக்கு. சர்வசங்கல்ப சந்நியாசி அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. அந்த வச்சனத்தினால பாத்தீங்கன்னா முமுட்சுக்களா யாரெல்லாம் இருந்துகிட்டு ஆத்மானுபூதி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்வானு காமானு சர்வானு கர்மாணி சந்யசேத் இத்யர்த்தம். முக்கியமானது, எல்லா காமங்களையும் எல்லா கர்மங்களையும் சந்நியாசம் செய்ய வேண்டும், செய்யட்டும், விதிவாக்கியம். கண்டிப்பா இதை பாத்தீங்கன்னா பண்ணணும். முமுட்சுக்கள் ஆத்மானுபூதி பண்ணணும்னு நினைக்கிறவங்க. இல்ல சுவாமி புரிஞ்சா போதும், புரிஞ்சா போதுன்னா சம்சார நாசமாக அது அப்படியே இருந்துட்டு இருக்கலாம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனுபூதி பண்றதுக்காக என்ன பண்ணணும், எல்லா காமங்களையும் விடணும், எல்லா கர்மங்களையும் விடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி, இதுல உபாயம் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1வது ஸ்லோகத்துல இருந்து இது வரைக்கும் அந்த ஸ்லோகத்துல கர்மயோகம் தான் பாத்தீங்கன்னா பிரதானமான உபாயமா சொல்லப்பட்டிருக்கு. கர்மயோகத்தினால நம்ம என்ன பண்றோம், பல சந்நியாசம் பண்றோம். பலனை பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம்னு சந்நியாசம் பண்றோம். அப்ப முதல்ல பல சந்நியாசம் நடந்துட்டு இருக்கு, கர்ம பல சந்நியாசம். இந்த கர்ம பல சந்நியாசம் நடந்து மெதுவா நம்ம என்ன பண்றோம், பாதி கர்மாவை பகவான்கிட்ட போட்டுடுறோம். நான் ஸ்லேவா இருக்கேன், பகவான் தான் முக்கிய கர்த்தா, நான் கவுன கர்த்தா, நான் செகண்டரி தான், ஃபர்ஸ்ட் கர்த்தா யாரு, பகவான் தான் அப்படின்னு கர்மத்தையும் தூக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம், அவர் மேலேயே போட்டுட்டோம். கர்மத்தியாகம் பாதி நடந்துருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சங்கல்பம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ நீங்க இந்த ப்ராசஸ்ல கர்மபல தியாகத்தையும் கர்மத்தையும் தூக்கி அவர்கிட்ட போட்டீங்களோ, அப்போ உங்களுக்குன்னு ஒரு தனி சங்கல்பம் இருக்குமா? நான் ஸ்லேவுக்கு எப்பவுமே தனி சங்கல்பங்கள் இருக்காது, எப்பவுமே புரிஞ்சுது. மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதுதான் பாத்தீங்கன்னா சங்கல்பம். ஒரு ஸ்லேவுக்கு பாத்தீங்கன்னா சங்கல்பங்கள் இருக்கவே முடியாது. ஒரு தாசனுக்கு, ஒரு மெய்டுக்கு பாத்தீங்கன்னா சங்கல்பம் இருக்காது. இன்னைக்கு தோசை பண்ணலாமா என்ன அப்படின்னு வீட்டுல இருக்க எஜமானி தான் என்ன பண்ணணும், வேலைக்காரிக்கிட்ட சொல்லணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு யுத்த வீரனுக்கு பாத்தீங்க அப்படின்னா எங்க யுத்தம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ராஜா தான் சொல்லணும் முடிய, ராஜாவுக்கு அந்நியமா யுத்த வீரனே பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ண முடியாது, நான் யுத்தம் பண்ண போறேன் அப்படிலாம் நினைக்க முடியாது. அதே மாதிரி நம்மளும் பாத்தீங்கன்னா எப்ப பகவான்கிட்ட பொறுப்பை எல்லாத்தையும் விட்டுட்டோமோ அப்ப என்ன ஆயிடுது, சங்கல்பமும் இல்லாம போயிடுது. அப்ப பக்காவான ப்ராசஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்மயோகம்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் தான் ரொம்ப உத்கிருஷ்டமான ப்ராசஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை பண்றதுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னா, மனிதர்கள்ல 2 விதமான மனுஷங்களை நம்ம பார்க்கிறோம். என்ன மனுஷங்க அப்படின்னா, ஒருத்தர் பாவ பிரதானம் அப்படின்னு சொல்லுவோம். பாவ பிரதானம்னா பாவிக்கிற சாமர்த்தியம் இருக்கும், பக்தியும் பாவமும் இருக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரியா பிரதானம் அப்படின்னு இருக்கும். கிரியா பிரதானம்னா காரியம் பண்றதுல சாமர்த்தியம் உள்ளவர்கள். 2 மனுஷங்களை பிரிக்கிறோம். சாதனைகளும் அதே மாதிரிதான். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மயோகத்துல பிரதானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தியோட பாவனை பண்றது. பக்தியோட பாவிச்சு சமர்ப்பண புத்தியை பண்ற போது அது பாவ பிரதானம் அப்படின்னு ஆயிடுது. சுவாமி, என்னால வந்து கர்மயோகத்துல வந்து இந்த இதை பண்ண முடியல சுவாமி, வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சுவாமி அப்படின்னா, கிரியா பிரதானமா இருக்கிறவங்களுக்கு, கிரியான கர்மம் ஆக்ஷன்ல பிரதானமா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியும் சுவாமி என்னால அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதே உபனிஷதங்கள்ல தான். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். சங்கல்பம்னு சொன்னதுனால நான் இப்ப வந்தோன வச்சனத்தை என்ன படிச்சேன், சங்கல்பத்தை தியாகம் பண்ணணும்ன்ற வச்சனத்தை வச்சுக்கிட்டு காமங்களை தியாகம் பண்ணணும், கர்மங்களை தியாகம் பண்ணணும்னு நமக்கு வந்து கட்டளை சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெங்க எது எது இருக்கு, எதுக்கு நம்ம என்ன சாதனைய பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். சங்கல்பம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கல்பம் இருக்கிறது எங்கன்னா புத்தி. நல்லா புரிஞ்சுக்கணும். சங்கல்பம் எங்க இருக்கு? புத்தி. காமம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமத்தோட ஸ்தானம் எது அப்படின்னா மனசு. இந்த 2மே தாட்டு தான். இந்த 2மே தாட்டு. சஞ்சலமா இருக்கிற தாட்டுக்கு பேரு மனசு, ஆசை இருக்கிற தாட்டுக்கு பேரு மனசு. மனசுலதான் ஆசைகள், காமம், குரோதம், லோபம், மோகம், பயம் எல்லாம். ஸ்ரத்தை இல்லா சர்வம் மனஏவ அப்படின்னு பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது. எல்லாம் மனசுதான். அந்த மனசுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா இது வேணும் இது வேணாம் அப்படின்னு நிச்சயம் பண்ணக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் சங்கல்பம். அதுவும் ஒரு தாட்டு. எல்லாம் தாட்டுக்கு பேரு தான். நிச்சயமான தாட்டுக்கு பேரு சங்கல்பம். நிச்சயம் இல்லாம சஞ்சலமா இருக்கிற தாட்டுக்கு பேரு மனசு அப்படின்னு சொல்லியாச்சு. சங்கல்பம் எந்த விஷயத்தை குறிச்சு நீங்க சங்கல்பம் பண்றீங்களோ அந்த விஷயத்தை குறிச்சுதான் இந்த மனசு வந்து என்ன பண்ணும், சிந்தனை செய்யும், ஆசைப்படும், ஆலோசனை பண்ணும். மனசு எந்த விஷயத்தை ஆலோசனை பண்ணுதோ, ஆசைப்படுகிறதோ அதுக்கேத்த மாதிரி இந்திரியங்கள் பிரவருத்தியாகும், கர்மங்கள்ல ஈடுபடும். அப்ப கண்ட்ரோல் எங்க இருக்கு அப்படின்னா, வெளியில ஒரு கர்மா நடக்குது அப்படின்னாவே பின்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த மனசு ஆலோசனை பண்ணி ஆசைப்பட்டிருக்கணும், காமம் இருக்கணும். மனசு காமப்படுதுனாவே என்ன இருக்கணும், பின்னாடி புத்தி வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பிச்சிருக்கணும். அத இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு மனசு சங்கல்பம் பண்ணுச்சுன்னா, இந்த புத்தி சங்கல்பம் பண்ணுச்சுன்னா மனசு கேட்கும் எனக்கு அது வேணும் அப்படின்னு. உடனே மனசு கேட்கும். வேணும்னு கேட்ட மாத்திரத்துல, ஆசைப்பட்ட மாத்திரத்துல இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணும், அதை அடையறதுக்கான பிரவருத்தியில கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் அதுல ஈடுபடும். தேகம் ஈடுபட்டு கர்மத்தை பண்ணும். அந்த சங்கல்பம் அப்ப என்ன அர்த்தம், சங்கல்பம் உண்டாகுதுன்னா அதுக்கு என்ன காரணம் சுவாமி அப்படின்னா, யோக சாஸ்திரம் சொல்லுது, ஒவ்வொரு கர்மா பண்ணும் போதும் அந்த கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகம் துக்கம் 2மே உண்டாகுது. எந்த கர்மா பண்ணினீங்கனாலும் சுக அனுபவம் துக்க அனுபவம் உண்டாகும். அந்த சுக அனுபவமும் துக்க அனுபவமும் என்ன ஆகும், ஒரு கர்மத்தை பண்ணி நான் என்ன பண்றேன், எங்கேயோ போறேன், டிராவல் பண்றேன், நல்லா அமர்நாத் யாத்திரைக்காக நான் போறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு போறேன், நல்லா நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ இருக்கு, நிறைய ஸ்னோ, கிளேசியர்ல தான் டிராவல் பண்றேன், கஷ்டம்தான். நல்லா ஏறி பகல்காம் வழியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 2 நாள் 3 நாள் யாத்திரை பண்ணி அங்க போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வர ஒரு கர்மா, புண்ணிய கர்மா. அந்த கர்மம் பண்ணும் போதே நமக்கு என்னன்னா, அங்க நம்ம சந்திக்கிற அந்த சுக அனுபவம் துக்க அனுபவம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிடுது. ஐயோ, கிளேசியர்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஐஸ் பைட் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு விரலே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பச்சை கலர்ல ஆயிடுச்சு. நல்ல வேலை ஒரு சாமி வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணிய தலையா அந்த விரல்ல உள்ள முக்கி எடுத்து அதை வந்து நல்லா சரி பண்ணார். திடீர்னு என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஸ்வெட்டர்லாம் நனைஞ்சு போச்சு. என்ன கோல்டுங்கிறீங்க, ஐயோ செத்தஞ்சு, நான் எப்படி தப்பிச்சுன்னே தெரியல, பகவானோட கிருப்பையினால தப்பிச்சு வந்துட்டேன். அப்போ துக்க அனுபவங்களும் இருக்கும்,
அதே நேரத்துல ஐயோ தரிசனம் பண்ணணும் பாருங்க, சிவபெருமான் எப்படி இருக்காருங்களா, பெரிய பணிலிங்கம் பார்த்தோன்னே புல்லரிச்சு போச்சு. ஒரு சுக அனுபவம். அப்ப சுக அனுபவம் துக்க அனுபவம் எல்லாமே ஒரு யாத்திரைன்ற ஒரு கர்மத்துக்குள்ளார நமக்கு கிடைச்சிருது. இந்த சுக அனுபவம் துக்க அனுபவமும் என்ன ஆயிடுது, உள்ள ரிஜிஸ்டர் ஆயிடுது. நான் வந்து ஒரு 3 முறை 4 முறை வந்து பாத்தீங்கன்னா அமர்நாத் யாத்திரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் போனதுல இருந்து ஒவ்வொரு டைமும் என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் அனுபவம் நடந்திருக்குன்றது எனக்கு எல்லாம் மனசுக்குள்ளார என்ன இருக்கு, வாசனையா பதிவாயிடுச்சு. நான் பண்ண இந்த யாத்திரைகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, புண்ணியமான கர்மாக்களா, புண்ணிய கர்மா, அதுல இருந்து புண்ணியமா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்ப புண்ணியத்திலிருந்து புண்ணிய கர்மத்திலிருந்து புண்ணிய கர்ம பலன் அது எங்க போய் ரிஜிஸ்டர் ஆகும், சஞ்சிதத்துல போய் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி அதுல இருந்த சுகதுக்க அனுபவங்களும் எங்க போய் ஸ்டோர் ஆகும், சித்தத்துல போய் ஸ்டோர் ஆகும். சித்தத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனைகள் ஸ்டோரேஜ் ஆகுது. அப்ப புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அமர்நாத் யாத்திரை போகணும்னு இந்த புத்தியில சங்கல்பம் பண்ணினேன். மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா அமர்நாத் போகிறதுக்கான நிறைய ஐடியாஸ் ஆலோசனைகள் எல்லாம் பண்ணிச்சு, ஆசைப்பட்டுச்சு. நல்ல ஆலோசனை பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்களை வச்சுக்கிட்டு நம்ம காரியம் பண்ணி என்ன பண்ணிட்டோம், யாத்திரையும் இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு யாத்திரைகளும் பண்ணிட்டோம். புண்ணிய கர்மா. அப்போ சங்கல்பம், சங்கல்பத்திலிருந்து ஆலோசனம், ஆலோசனத்திலிருந்து தேகத்தை வச்சு கர்மா, அந்த கர்மத்தை பண்ணும் போது புண்ணிய கர்மா, புண்ணியம் பாப்பம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சுகம் துக்கம்ன்ற வாசனைகள், அந்த வாசனைகள் எல்லாமே சித்தத்துல ரெஜிஸ்டர் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் டைம் போனோன்னு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட் சரியா பண்ணல. எனக்கு ஒரு ஃபீவர் அது இதெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை வந்து பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைச்சது. அந்த வாசனை என்ன ஆயிடுச்சுன்னா, சுக வாசனை எனக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்பவும் எனக்கு அமர்நாத் போகணும், சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ளார ஒரு கியூரியாசிட்டி வந்து உள்ளுக்குள்ளார ஆசை உண்டாச்சு. எப்படி ஆசை உண்டாச்சு, நான் ஏற்கனவே பார்த்துட்டு வந்தேன், எனக்கு அந்த ஆனந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, திரும்பவும் பார்க்கணும், 2வது வாட்டி போறேன். அப்ப வாசனை ஒண்ணு இருக்கு அப்படின்னா அந்த வாசனை என்னை தூண்டுது. அப்ப முதல் டைம் போகும்போது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் டைம் போகும்போது என்கிட்ட மத்தவங்க சொல்லி வச்சிருப்பாங்கல்ல, ஜி அமர்நாத்ல ஒரு பெரிய பனிலிங்கம் இருக்கு ஜி, ஒரு குகை இருக்கு, அதை டிராவல் பண்ணி போய் பார்க்கணும் அப்படின்னும் போது மத்தவங்க கேட்டு வந்த வாசனை என்கிட்ட இருக்கும். நான் போகும்போது நான் அனுபவிச்சது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டோர்ல ஆயிடுச்சு. அப்ப வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்க மூலமா, சொசைட்டில இருந்து மத்தவங்க சொல்றது மூலமா, பாக்குறது மூலமா, வீடியோ பாக்குறது மூலமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகும், உள்ள தூண்டுதல் உண்டாகும். இல்ல நம்மளா போய் பார்க்கும்போது இன்னும் திரும்பவும் அதை பண்ணணும்னு தூண்டுதல் உண்டாகும். அப்ப நீங்க உள்ளுக்குள்ளார சங்கல்பம் வரணும், புத்தியில சங்கல்பம் வரணும்னாவே அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள், சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய வாசனைகள் அங்க இருக்கணும். வாசனை சம்ஸ்காரம் இல்லாத விஷயத்துல உங்களுக்கு இதை செய்யணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் உண்டாகவே உண்டாகாது. நான் திரும்ப 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 2வது வாட்டி, 3வது வாட்டி, 4வது வாட்டின்னு போறேன். ஒவ்வொரு முறை போகும்போதும் அதுக்கு பின்னாடி எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வாசனை தான் என்னை தூண்டி 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 அமர்நாத்துக்கு போக வைக்குது. ஆயிடுச்சா? அப்போ நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், சித்தம் தான் மூலம். அந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அநேக வாசனைகள் இருக்கு, அநேக ஜென்மத்திலிருந்து வரக்கூடிய வாசனைகள் அதுல இருக்கு. அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரம் கிடைச்சோன்னு நமக்கு வந்து சங்கல்பங்கள் உண்டாகுது. சங்கல்பத்திலிருந்து, சங்கல்பம் எங்க இருக்கு, புத்தியில. புத்திக்கு அப்புறம் மனசு இருக்கு, மனசுலதான் வந்து பாத்தீங்கன்னா காமங்கள், ஆலோசனைகள் நடக்குது. ஆசைப்பட்ட விஷயத்தை அடையறதுக்கான நிறைய தாட் ப்ராசஸ் எல்லாம் இந்த மனசுல நடக்குது. நம்ம எதை வந்து மனசுல ஆலோசனை பண்ணி தாட் ப்ராசஸ்ல கொண்டு வரமோ அதுதான் வந்து எக்ஸிக்யூட் பண்றோம், வெளியில ஒரு காரியத்தை பண்றோம். ஆயிடுச்சா? இப்ப இந்த ப்ராசஸ்ல இருக்கு. இப்ப நடுவுல என்ன பண்ணிருக்க அப்படின்னா, சங்கல்பத்தை சந்நியாசம் பண்ணணும் அப்படின்னா சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யோகத்தோட விஷயத்தை அப்படியே எடுக்கிறார். சங்கல்பத்தை தியாகம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், சங்கல்பத்துக்கு கீழே இருக்கிறதையும் விடணும். அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, சங்கல்பத்தை விடணும்ன்ற வச்சனத்தினால
காமத்தை விடணும். காமத்தை விடணும்னு அர்த்தம் மனசுல இருக்கிற காம சிந்தனைகளை விடணும். காம சிந்தனைகளை விட்டீங்க அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய கர்மங்களும் என்னாகும், விட்டு போயிடும். அப்ப சங்கல்பத்தியாகம், சங்கல்பத்தியாகத்தினால காமத்தியாகம், காமத்தியாகத்திலிருந்து கர்மத்தியாகம் ஈஸியா சம்பவிக்கும். ஆனா சங்கல்பத்தை தியாகம் பண்ணா டெம்பரவரியா பண்ணலாம். ஆனா முன்னாடி வாசனைகள் இருக்கே சுவாமி, அப்ப வாசனைகளையும் தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப 3 ஸ்டெப்ஸ் வச்சுக்கணும். நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். பக்தியோட சேர்ந்து சர்வத்தையும் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்ற அந்த பக்தி உங்களை எல்லாத்தையும் பண்ண வைக்கும், எல்லா சாமர்த்தியத்தையும் கொடுக்கும். இந்த வாசனைகளை மட்டும் பாத்தீங்கன்னா தத்துவ விசாரத்தினால, இப்ப என்ன மாதிரி ஒரு சன்னியாசி நிவர்த்தி மார்க்கத்துல இது பொய் 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 பொய்ன்னு ஒரு சன்னியாசி பாடம் சொல்லிட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட போய் பாடம் கேட்கறதுனால சர்வத்தையும் மித்தியாத்துவ நிச்சயம் பண்றது மூலமா உங்களுடைய வாசனைகள் பாத்தீங்கன்னா நிர்மூலமாகும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிறோம், வாசனைகளை நிர்மூலம் பண்றதுக்காகத்தான் எது அப்படின்னா இந்த சாஸ்திர விசாரம், தத்துவ விசாரம். தத்துவ விசாரத்தினால மட்டும்தான் என்ன போகும், இது எல்லாம் மித்தியா, இது எல்லாம் சொப்பனம், காணல் ஜலம்னு நம்ம சஞ்சிதத்துல இருக்கிறது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்றது தத்துவ விசாரத்தினால, ஆத்மானுபூதியினால மட்டும்தான் நடக்கும். அப்ப நம்ம எங்க ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஒர்க் அவுட் பண்றது சங்கல்ப தியாகத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், காமத்தியாகத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் மனசுக்கு, அப்புறம் வெளியில இருக்க கருமங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உபாயம் பாத்தீங்கன்னா பாவ பிரதானமா இருக்கிறவங்களுக்கு கர்மயோகம், பக்தி பாவத்தோட இருக்கிறவங்களுக்கு. அது முடியாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா ராமர் பாத்தீங்கன்னா ஸ்ரீராமர் ஹனுமனுக்கு பாத்தீங்கன்னா யோக மெத்தடை பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றார். யோக வாசிஷ்டத்துல ராமருக்கு பாத்தீங்க அப்படின்னா வசிஷ்டர் உபதேசம் பண்றார். வசிஷ்டர்ல இருந்து என்ன பாடம் படிச்சாரோ அதை தான் ராமர் ஹனுமனுக்கு உபதேசம் பண்றார். என்ன உபதேசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான உபதேசம் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. முக்திகோபனிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, த்வே பீஜே சித்த விருக்ஷஸ்ய பிராணஸ்பந்தன வாசனே. ஒரு அருமையான ஸ்லோகம், முக்திகோபனிஷத்துல 2வது அத்தியாயம் 27வது ஸ்லோகம் மந்திரம். யாரோ குப்பனோ சுப்பனோ சொல்லல, ஸ்ரீ ராமபிரானே சொல்றார். அவதார புருஷரா இருந்துகிட்டு ராமர் என்ன சொன்னாரோ அதுதான் கிருஷ்ணரும் பாத்தீங்கன்னா உத்தவருக்கு சொல்லுவார். ரெண்டும் ஒரே ஆள் தானே. அப்ப பாத்தீங்கன்னா 22:27 முக்திகோபனிஷத்துல சொல்றாரு, த்வே பீஜே சித்த விருக்ஷஸ்ய. இந்த மனசுன்ற விருட்சம், மனசுதான் பாத்தீங்கன்னா விருட்சம். இந்த மனசுக்கு பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பீஜம் இருக்கு, 2 விதைகள் இருக்கு. பிராணஸ்பந்தன வாசனை, பிராணனுடைய ஸ்பந்தனம், வாசனை. இந்த ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மனம் என்ற விருட்சம் நல்லா திருடமான விருட்சமா ஆலமரம் மாதிரி தலை விட்டு பெருசா கிடக்குது. அனந்த காலத்துல இருந்து இந்த மனசு விஷய சிந்தனையினால நிரம்பி கிடக்குது. மனசை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சித்தம் பாத்தீங்கன்னா சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரே தாட் ப்ராசஸ், ராம 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 ராமன் உட்கார்ந்தா அது எங்கெங்கயோ கொண்டு போகுது. முயற்சி பண்ணி பாக்குறோம், ஒன்னும் பண்ண முடியல. சித்தம் எங்கேயோ, மனசு எங்கேயோ நம்மளை கொண்டுட்டு போயிடுது. அப்ப என்ன காரணம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பீஜம் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா பிராணஸ்பந்தனம், பிராணனுடைய அசைவு, ஸ்பந்திக்கிறது. பிராணன் பாத்தீங்கன்னா ஸ்பந்திக்கிறதுன்னு பேர், அசைகிறது. 2வது உள்ள இருக்கிற வாசனை, மூல காரணமா இருக்கிற நிறைய பதிவு பண்ணி வச்சிருக்கோம்ல வாசனைய, அந்த வாசனைகளும் இந்த மனசுல இந்த பிராணனுடைய அசைவும் தான் இந்த மனசை பாத்தீங்கன்னா சஞ்சலிக்க பண்ணுது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமினா, ஏகஸ்மின் தயோக்ஷீனே, இதுல ஏதாவது ஒண்ணுத்த நீங்க பாத்தீங்கன்னா நாசம் பண்ணினாலும் க்ஷிப்ரம் த்வே அபி நஷ்யதா, ரொம்ப சீக்கிரமா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்ன கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னாவே 2மே பாத்தீங்கன்னா நாசமாகிவிடும். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசனை பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாசனைன்றது மூல காரணம்.
இப்ப யோக சூத்திரம் யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாசனைகளை நம்ம 4ஆ பிரிச்சிருக்கோம் தெரியும். பிரசுப்த தனு விச்சின்ன உதாராணாம் அப்படின்னு 4 விதமான வாசனைகளை சாஸ்திரம் சொல்லுது. வாசனைகளை பாத்தீங்கன்னா கை வைக்கலாமா இல்ல முதல்ல பிராணாயாம மாதிரியான கர்மத்தை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் கிரியா பிரதானமா இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், கர்ம பிரதானமா இருக்கிறவங்களுக்கு பிராணாயாமம். அந்த பிராணாயாமத்தை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா ராமபிரான் முக்திகோபனிஷத்துல சொல்றார், பிராணஸ்பந்தனத்தை தடுத்து நிப்பாடுறது பிராண நிரோதனம். இந்த பிராண நிரோதனம் பண்ண பண்ண பிராணாயாமம் பண்ண 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 மெதுவா 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 என்ன ஆகும், இந்த மனசு இருக்குல்ல, நல்லா தெரிஞ்சுங்க, இந்திரியங்களையும் மனசையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான சாதனமா பிராணாயாமம் சொல்லப்படும். மனசு சஞ்சலமா இருக்கு, ஒரு 10 பிராணாயாமம் 20 பிராணாயாமம் பண்ணிட்டு ஜபம் பண்ண உட்கார்ந்தீங்க அப்படின்னா மனசு ஒரே தாட்ல நீங்க கொண்டு போக முடியும். என்னால 10 பிராணாயாமத்துல முடியல, அப்ப 20 பிராணாயாமம் பண்ணுங்க. 20 பிராணாயாமத்தை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உட்கார்ந்தீங்கன்னா மனசு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஒரே தாட்ல பாத்தீங்கன்னா நிற்கும். அப்ப பிராணாயாமம் பாத்தீங்கன்னா எதுக்கு உபாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்களோட ஃபியல் எது அப்படின்னா பிராணன் தான் இந்திரியங்களுக்கு ஃபியல். அப்ப அதை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னா, பிராணனோட ஸ்பந்தனத்தை பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னா, அப்ப இந்திரியங்கள் என்ன ஆகும், கண்ட்ரோலுக்கு வந்துடும். மனசு என்ன பண்ணும், கண்ட்ரோலுக்கு வந்துடும். வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, இந்த ஜீவன் அப்படின்ற பக்ஷி, ஜீவனை பாத்தீங்கன்னா பக்ஷியா வர்ணனை பண்ணுது உபனிஷதங்கள். இந்த பக்ஷிக்கு பாத்தீங்கன்னா 2 விங்ஸ் இருக்கு. 2 விங்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விங் பாத்தீங்கன்னா ஒரு ரெக்க பாத்தீங்கன்னா பிராணஸ்பந்தனம், இன்னொரு விங் பாத்தீங்க அப்படின்னா எது அப்படின்னா மனசு. அப்ப நம்ம ஜீவிக்கிறோம், நம்ம ஜீவன் நம்ம சொல்றோமே, நம்ம பாத்தீங்கன்னா ஒண்ணு பிராணன், இன்னொன்னு மனசு. இந்த 2 ரெக்கைகளை வச்சுதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்களை கர்த்தா கர்த்தான்ற புத்தியோட பண்ணிக்கிட்டு போக்தா போக்தான்னு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 2த்துல ஏதாவது ஒரு ரெக்கையை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கனாலும் இன்னொரு ரெக்கை என்ன ஆயிடும், ஒர்க் ஆகாது, பறக்க முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு உபாயம் பாத்தீங்கன்னா பிராணனை பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுதான் முக்கியமான உபாயம். கிரியா பிரதானமா நீங்க பக்த மகான்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம பக்த மகான்கள் நிறைய பேரை பாக்குறோம். ஆலந்தி பக்கம்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாண்டுரங்க பக்தர்கள்லாம் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. என்ன பாரதம் அது. இங்க ஆழ்வார்களும் நாயன்மார்களும் யோகம் பண்ணாங்களா யாராவது? யாருமே பண்ணல, பக்தியே பண்ணிருக்காங்க. சமர்ப்பண புத்தி, சமர்ப்பணம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா அது மாதிரி உபாயம் வேற எதுவுமே இல்லை. ஆனா நமக்கு அந்த அளவுக்கு பக்குவம் பத்தல, பக்தி பத்தல, நமக்கு ஈஸ்வரன் மேல நம்பிக்கையோ பக்தியோ இல்லை. அப்ப அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியா பிரதானமா இருக்கிறது நமக்கு வந்துடணும் பிராணாயாமம். அப்ப பிரிச்சு எடுத்துங்க. சில பேர் சொல்லுவாங்க பிராணாயாமம்லாம் தேவையில்லை அப்படின்னு. அப்ப யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லைன்றதுதான் நம்ம விபாகம் பண்றோம். பாவ பிரதானமா இருக்கிறவங்களுக்கு கர்மத்தை தியாகம் பண்றது மூலமா ஈஸ்வர பாவனை மூலமாவே எல்லாத்தையும் பிராப்தி பண்ண முடியும். சமாதி பரியந்தம் உங்களால கொண்டு போக முடியும். அப்படி முடியாதவங்களுக்கு, கிரியா பிரதானமா இருக்கிறவங்களுக்கு தான், ரஜோகுண பிரதானமா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிராணாயாமம்ன்ற யோக பிரக்கிரியாவானது சொல்லப்படுது. அப்ப பிராணாயாமத்தினால பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்திரியங்களை வசப்படுத்தலாம், கூடவே மனசோட சஞ்சலங்கள் நின்று போயிடும். மனசுல இருக்க சஞ்சலம் தான் எது, காமம், காமத்தோட ஆலோசனை, விஷய சிந்தனை. இந்த மனசு கண்டதையும் சிந்திச்சுக்கிட்டு இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் பிராணாயாமத்தினால நிப்பாட்ட முடியும். ஒண்ணு முதல். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா சங்கல்பம் எப்படி கண்ட்ரோல் ஆகும், புத்தி எப்படி சுவாமி அப்படின்னா, புத்திக்கு பாத்தீங்கன்னா ராமபிரான் சொல்றாரு ஏக தத்துவ அபியாசக, ஒரு உபாயம் சொல்லப்பட்டிருக்கு. ஏக தத்துவ அபியாசம், ஒரே தத்துவத்தை திரும்ப 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 ராம் 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 சொல்லிக்கிட்டே இருந்தா போதும், சங்கல்பங்கள் எல்லாம் நிர்மூலமாயிடும். ஓம் 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 ராம் 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 ஏதாவது ஒண்ணு, ஓம் நமோ நாராயணாய, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் 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 ராம் 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 ஏதாவது ஒண்ணு, ஒரே தத்துவத்தை பாத்தீங்கன்னா திரும்ப 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 ரிப்பீட் பண்ணும் போது, ஆவருத்தி பண்றது மூலமா
சங்கல்பங்கள் எல்லாம் நிர்மூலமாகும். புத்தி மெதுவா 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 சாந்தமாயிடும். அப்ப மனசுக்கும் இந்திரியங்களுக்கும் பிராணாயாமம், புத்திக்கு பாத்தீங்க அப்படின்னா சங்கல்ப தியாகத்துக்கு ஏக தத்துவ அபியாசம். இது முடிஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்துவ விசாரம். தத்துவ விசாரம் இப்ப நம்ம பண்றோமே டெய்லி பாத்தீங்க அப்படின்னா 5வது அத்தியாயத்துல ஃபுல்லா பார்த்துருக்கோம் சொப்பனம் அப்படின்னு. 13வது சாப்டர்ல இருந்து திரும்பவும் பார்ப்போம் எது சத்தியம் எது பொய் அப்படின்னு. இது எல்லாம் பொய், இருக்கிறது ஒரே ஆத்மா தான் அப்படின்னு திரும்ப 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 சிந்தனை பண்றது மூலமா, தத்துவத்தை நல்லா அனலைஸ் பண்றது மூலமா நமக்கு ஒரு நிச்சயம் வரும், எல்லாம் பொய், பார்க்கிற ஒருத்த மட்டும்தான் சத்தியம் அப்படின்னும் போது அந்த தத்துவ விசாரத்தோட கடைசி ஸ்டேஜ் என்னது? அனுபூதி. தான் தானா நிக்கிறது. அந்த தான் தானா எப்ப நிக்கிறீங்களோ அப்போ அந்த வாசனைகள் பரிபூரணமா நிர்மூலமாகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் நியமத்தை சொல்லுது. சித்தத்தை பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்றது. இந்த சித்தத்துலதான் வாசனைகள் இருக்கு. இந்த சித்தத்தையே பாத்தீங்கன்னா நான் இல்லை அப்படின்னு நெகேட் பண்ணிட்டு இவன் தான் தானா என்னைக்கு நிக்கிறானோ அப்ப வாசனைகள், சித்தத்துல இருக்கிற வாசனைகள் இவனோட எந்த சம்பந்தமும் இல்லாம போகுது. இவனுக்கு ரீபர்த் உண்டாகிறது இல்லை. அதனால என்ன பண்ணிருக்க அப்படின்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, பரமாத்மாவோட தரிசனம் எந்த சமயத்துல ஆத்மானுபூதி உண்டாகுதோ அந்த க்ஷணத்துல பாத்தீங்கன்னா வாசனைகள் நிர்மூலமாகும். அப்ப நம்ம பாத்தீங்கன்னா தத்துவ விசாரம் பண்றதெல்லாம் வாசனைகளுக்காக பண்றோம். ஏக தத்துவ அபியாசத்தை பாத்தீங்கன்னா ஓங்கார உபாசனையோ இல்ல பாத்தீங்கன்னா ஏதாவது நாம ஜபத்தையோ பண்றது எதுக்கு? சங்கல்பத்தை தியாகத்தை பண்றதுக்காக, புத்திய சலனம் இல்லாம பண்றதுக்காக. பிராணாயாமம் பண்றது எதுக்கு அப்படின்னா இதுக்காக சொல்லியாச்சு, மனசை கண்ட்ரோல் பண்றது. இதுக்கப்புறம் வாசனைகளை பத்தி பேசும்போது என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசுப்த தனு விச்சின்ன உதாரம் அப்படின்னு 4 வாசனைகள் சொல்றோம். வாசனைகள் இருக்கிறது. பிரசுப்த வாசனைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சஞ்சித வாசனைகள் அர்த்தம். தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனைகள் பிரசுப்த வாசனைகள் அப்படின்னு பேரு. நல்லா தூங்கிட்டு இருக்கு வாசனைகள்லாம். நிறைய வாசனைகள் தெரியாது. 84 லட்சம் யோனிலையும் பல கோடி ஜென்மங்கள் நம்ம எடுத்திருக்கோம். அந்த ரெக்கார்டு எல்லாம் நீங்க 8ஆம் கிளாஸ்க்கு ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா சாமி இருக்கு சாமி. 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது உங்களுக்கு சிலதெல்லாம் இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? ஆமா சாமி. அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு போனதெல்லாம் ஞாபகம் இருக்கு சாமி. அக்கா என்னோட பாத்தீங்கன்னா சண்டை போட்டதெல்லாம் ஞாபகத்துல இருக்கு சாமி. எனக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறதெல்லாம் நல்ல ஞாபகத்துல இருக்கு சாமி. அதெல்லாம் நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன். அப்போ இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா வாசனையா இருக்கு. நான் பிறந்ததுல இருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட ரெக்கார்ட்ல இருக்கு வாசனைகளா. அப்படி இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி எதெல்லாம் நம்ம முந்தின ப்ரீவியஸ் ஜென்மால நம்ம அனுபவிச்சோமோ அதுவும் கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோர் ரூம்ல பாத்தீங்கன்னா வாசனைகளா இருக்கும். ஆனா வெளியில தெரியல, எல்லாம் வாசனைகளா பாத்தீங்கன்னா இருக்கு. அதுதான் திரும்ப திரும்ப நமக்கு ரீஜென்மாவை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த வாசனைகள்ல இருந்தா திரும்ப திரும்ப சங்கல்பிக்கிறோம், திரும்ப திரும்ப ஆலோசனை பண்றோம், ஆசைப்படுறோம், திரும்ப திரும்ப கர்மத்தை பண்றோம், திரும்ப திரும்ப ஜென்மத்துல மாட்டிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தத்துவ விசாரத்து மூலமா தான் பாத்தீங்கன்னா முடிவானது கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. சங்கல்பத்தை நாசம் பண்ற வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா ஜபத்தோட தாத்பரியம். பிராணாயாமத்தோட தாத்பரியம் மனசோட சலனத்தையும் இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தோட தாத்பரியம். புத்தியில இருக்கிற சங்கல்பத்தை தியாகம் பண்றதுக்கே பிராணாயாமம் யூஸ் ஆகாது. நல்லா புரிஞ்சுங்க. புத்தியில இருக்கிற சங்கல்பத்தை தியாகம் பண்றதுக்கு பிராணாயாமம் யூஸ் ஆகாது. ஏக தத்துவ அபியாசம் மட்டும்தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் தத்துவ விசாரத்து மூலமா மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா ஆத்மநாத்ம விவேகத்தினால மட்டும்தான் வாசனைகளை நம்ம என்ன பண்ண முடியும்? நாசம் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், நிறைய விஷயத்த துண்டு போட்டு இங்க அங்க இது வேணாம் இது வேணாம்னு எல்லாம் பிச்சு போட்டார். ஒவ்வொருத்தோட லிமிட்டேஷன் எது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப வாசனைகள்ல பாத்தீங்க அப்படின்னா பிரசுப்த வாசனைன்னு முதல் வாசனை, அது தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனை. 84 லட்சம் யோனிகளோட வாசனைகளும் ஸ்டோரேஜ்ல இருக்கிறது. அதை கை வைக்க முடியுமா சுவாமி அப்படின்னா நமக்கு தெரியவே தெரியாதுங்க. அந்த ஸ்டோர் ரூம் பாத்தீங்கன்னா டார்க் ரூமா இருக்கு. அவ்யக்தம்னு பேரு, அவ்யாக்கிருத்தம்னு பேரு, மாயா தத்துவம். அது இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவர்களுடைய கர்மாவும் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ்ல இருக்கிறது. எதுக்கு பேரு?
அந்த பெரிய ஸ்டோர் குடவுனுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்யக்தம், மாயான்னு பேர். அதுல என்ன இருக்குன்னே தெரியாது. எத்தனை கோடி ஜீவர்களுடைய வாசனைகள் எல்லாம் பேங்க் லாக்கர், தனித்தனி லாக்கர் இருக்கு. எல்லாம் தனித்தனியான வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு வச்சிருக்கு. எல்லாத்துக்கும் தனித்தனியா எத்தனை கோடி ஜீவர்கள் இருக்காங்கன்னு தெரியாது. மொத்த அக்கௌண்ட்டும் அங்க இருக்கு. இங்க ஒரு பேங்க்ல வந்து நம்ம முன்னாடி ஒரு கோயிலுக்கு லாக்கர் வச்சிருந்தோம். இப்போ சின்ன சின்ன லாக்கர்லாம் சின்ன சின்னதா இருக்கு. அங்க போயிட்டு நம்ம வந்து பணம் கட்டிட்டு அங்க போய் ஒரு 2 ரிஜிஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணி அங்க இருக்கவர் வந்து பாத்தீங்கன்னா என்னை கொண்டு வந்து அந்த லாக்கர் ரூம்ல விட்டோன்னு அவரு திரும்பிப்பார். அவர் கொஞ்சம் வாசல்ல போய் நின்றுவார். நம்ம மட்டும் ஏகாந்தமா இருப்போம். 2 சாவி இருக்கும். ஒரு சாவி பேங்க் மேனேஜர்கிட்ட இருக்கும், ஒரு சாவி வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சாவி நினைக்கிறேன், என்கிட்ட 2 சாவி ஏதோ. அவரு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாக்கர்ல அவரு ஓபன் பண்ணிட்டு அவர் போயிடுவாரு. அதுக்கப்புறம் நான் என்னோட கீயை போட்டாதான் ஓபன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு எனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத வச்சுட்டு இல்லை கிரீடம், சாமிக்கு என்னெல்லாம் உண்டோ ஜுவல்ஸ் எல்லாத்தையும் உள்ள வைக்கிறது, வெளியில் எடுக்கிறது பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு வந்து அங்கே பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபுல்லாக சின்ன 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 லாக்கர்ஸாக இருக்கும். இந்த தேன் கூட்டில் இருக்கிற மாதிரி எல்லாம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்பனா பண்ணுங்க. அவ்யாக்கிருதம், அவ்யக்தம் சொல்லக்கூடிய மாயால கோடிக்கணக்கான ஜீவர்களுடைய கருமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ல இருக்கு, லாக்கர்ல இருக்கு. யாரும் திறக்க முடியாது. அவனோட லாக்கரை அவன் தான் திறக்க முடியும். அப்போ அதை நம்ம கையில வைக்க முடியாது. இருட்டா இருக்கு, டார்க்னஸ். அதனால என்னன்னு தெரியல. பிரசுப்த வாசனைகள்னு பேர். அதுக்கப்புறம் தனுவாசனை அப்படின்னு 2வது இருக்கிறது. 2வது வாசனைக்கு பேர் தனுவாசனை. இந்த தனுவாசனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிராணாயாமத்தையும் லைஃப் ஸ்டைல மெதுவா 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 நல்ல சாஸ்திர ரீதியா கொண்டு வந்து நிறைய நல்ல அபியாசங்கள், மந்திர ஜபங்கள், நல்ல பிராணாயாமம், நல்ல அபியாசங்கள் மூலமா, சாஸ்திர விசாரத்து மூலமா எதெல்லாம் அன்வான்டா நம்ம வச்சிருந்தோமோ, நம்மளை பலகீனப்படுத்திச்சோ அந்த வாசனைகளை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி நம்ம கைக்கு வசப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா, அந்த வாசனைகள் நம்மளை பாதிக்காம இருந்துச்சு அப்படின்னா, அது மெலிஞ்சு போய் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வாசனைகளுக்கு பேரு தனு வாசனைகள் அப்படின்னு பேரு. இருக்கு, வாசனை இருக்கு, ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்றது, அது என்னை வசப்படுத்துறதுல நான் அதை வசப்படுத்தி வச்சிருக்கேன். அப்படி இருந்துச்சுன்னா அந்த வாசனைகள் தனு வாசனைகள்னு பேர். இப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது வாசனைகளை தனு வாசனைகளா மாத்தணும். இது 2வது வாசனை. யோகினாம் தனு வாசனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தனு அவஸ்தா. யோகியா இருக்கிறோம் அப்படின்னா பிரதிபக்ஷ பாவனை பண்ணி, எதிர்மறை சிந்தனை பண்ணி நம்ம பலகீனங்களை எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணி நம்ம கை கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்படின்னா அது தனுவாசனையா மாறிடும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், எல்லாத்தையும் தனுகரணம் பண்ணணும். அப்புறம் 3வது வாசனை எது அப்படின்னா விச்சின்ன வாசனை அப்படின்னு பேரு. விச்சின்ன வாசனை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வாசனை பிரதானமா இருக்கும்போது மற்ற வாசனை வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியாம இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா காரம் வந்து பாத்தீங்கன்னா காரம் பிடிக்காதுன்னு இல்லை, காரம் வந்து செகண்டரியா இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஸ்வீட் நான் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் வச்சாங்கன்னா ஸ்வீட் பிடிக்குமா இது வைக்குமா 2 இருக்கு அப்படின்னா, ஸ்நாக்ஸ்ல வந்து காரமும் ஸ்வீட் இருக்கு அப்படின்னா நான் ஸ்வீட்டை மட்டும் கிரகணம் பண்ணுவேன். அப்ப காரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்வீட் இல்லைன்னா காரம் எடுத்துப்பேன். அப்போ 1 இருந்துச்சு அப்படின்னா 2 இருந்துச்சுன்னா 1 மட்டும் நான் எடுக்கிறேன். ஒண்ணு மேல எனக்கு வைராக்கியம் அப்படின்னு இல்லை. சூரியன் இருக்கும் போது சந்திரனும் நட்சத்திரங்களும் தெரியறது இல்லை. அதே மாதிரி நிறைய வாசனைகள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியும். நிறைய வாசனைகள் அந்த ஒரு பிரதானமான வாசனைக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாம இருக்கும். அந்த வெளிப்படாத வாசனைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா விச்சின்ன வாசனைகள்னு பேர். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட டிசைர்ஸ் எல்லாத்தையும் உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் ரெகுலரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது என்னை எவ்வளவு பலகீனப்படுத்துதுன்னு பார்த்து அதை வந்து எதிர்மறையா சிந்தனை பண்ணி பிரதிபக்ஷ பாவனா பண்ணி, அதனால எனக்கு என்னெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், எதையெல்லாம் இழந்திருக்கேன், சின்ன வயசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் நான் பார்த்திருக்கணும், மிஸ் பண்ணிருக்கணும், அதெல்லாம் இந்த வாசனையினால அப்படின்னு ஒவ்வொன்றா எடிட் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம வசப்படுத்தணும். விச்சின்ன வாசனைகளை வசப்படுத்தணும். அதுக்கப்புறம் உதார வாசனைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதார வாசனைன்றது நேச்சுரலா நம்ம டெய்லி பண்ற கர்மா இருக்கு. இந்திரிய விஷயங்கள்ல பிரவருத்தி ஆகிட்டே இருக்கும். சுகத்தையும் துக்கத்தையும், சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக பிரவருத்தி நடந்துகிட்டே இருக்கு நமக்கு. அதுக்கு பேர் உதார வாசனைன்னு பேர். பின்னாடி ஒரு வாசனை இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதா அனுபவிக்கிறதா இருந்தாலும்
அது பாட்டுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கு, நமக்கு வந்து வாசனைன்னு தெரியறதே இல்லை. அப்ப அதையும் நம்ம என்ன பண்றோம், ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு மெதுவா 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 அதையும் கண்ட்ரோல் பண்ணி தனு அவஸ்தைக்கு கொண்டு வர. மொத்தம் 4 வாசனைகள் இருக்கு. இதுல நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா உதார வாசனை, நம்ம டே டு லைஃப்ல எல்லா காரியத்திலையும் பின்னி பிணைஞ்சு இருக்கிறது. 2வது ஒரு வாசனை பெருசா இருக்கு, இன்னொரு வாசனை கீழே இருக்கு, மறைஞ்சு இருக்கு. அந்த மறைஞ்சு இருக்கிற வாசனையும் வெளியில கொண்டு வந்து என்ன பண்ணணும், அதையும் நிர்மூலம் பண்ணணும். இந்த வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தூல வாசனைகள் அப்படின்னு பேரு. எதுக்கு? உதார வாசனைக்கு பேரு ஸ்தூல வாசனை அப்படின்னு பேரு. இந்த ஸ்தூல வாசனைனா என்ன சுவாமி? டே டு லைஃப்ல நீங்க வீட்டுல இருக்கீங்கல்ல, கிரகஸ்தர்களா இருக்கீங்க, வீட்டுல இருக்கீங்க. வீட்டுல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நேச்சுரலாவே வீட்டுல எல்லாரும் பண்ற மாதிரி எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ சாமி என்னால மீறி வரவே முடியல சாமி, 10 பேர் இருக்காங்க வீட்டுல, 4 பேர் 5 பேர் இருக்காங்க, அவங்களுக்காக நான் வந்து இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே காரியத்தை பண்ணிட்டு இருப்போம். அப்ப அந்த ஸ்தூல வாசனையில இருந்து நம்ம விடுபட முடியுமா? நான் விடுபடவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம்பியன்ஸை மாத்தணும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேம்புக்கு போறீங்க, ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் கேம்ப், ஏதாவது வேதாந்த கேம்போ இல்ல யோகா கேம்புக்கோ போறீங்கன்னு வச்சுக்கோங்க, விபாசனா போறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு கேம்ப் போறீங்க. கேம்ப் போனோன்னு என்ன இருக்கும், நம்ம ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறது 6 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிக்கிறதா இருக்கும். ஆனா கேம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா டைம் போட்டிருப்பாங்க, 4 மணிக்கு பேக்கப் டைம் அப்படின்னு போட்டு உங்களை ரிங் பண்ணி எழுப்பி விட்டுருவாங்க. அப்ப நீங்க 5 மணி வரைக்கும் தூங்க முடியாது. 4:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜான்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ஜபம், ஏதாவது தியானம், ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க. 4:30 மணில இருந்து 11 மணி வரைக்கும், ராத்திரி 10:30 மணி வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா ஃபுல் டைம் என்கேஜ் பண்ணி ஒரு 10 நாள் ப்ரோக்ராம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் நீங்க உங்களுக்கு சாய்ஸ் இல்லாம இருக்கும். அப்ப வீட்டுல இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நேச்சுரலா என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரமத்துல ஒரு கேம்ப்ல போயிருந்தீங்கன்னா அந்த 10 நாள் என்ன பண்ண முடியாது, நம்மளோட வாசனைகள் வெளிப்படவே படாது, அற்புதமாயிடும். அப்ப என்ன அர்த்தம் தெரியுது அப்படின்னா, ஒரு ஸ்தூல வாசனைய வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஆம்பியன்ஸை வந்து பாத்தீங்கன்னா மாத்தணும். வீட்டுக்குள்ளாரையே இருந்துட்டு நான் வாசனையை ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி முட்டாள்தனம் இல்லவே இல்லை. சாதுக்கள் சங்கம், குரு சேவா, குரு பக்கத்துல இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா குருவோட சேவை பண்றது, சாதுக்களோட சமீபத்துல இருந்துகிட்டு அவங்களோட சேர்ந்து இருந்தீங்கன்னா அவங்க பண்ற வாசனைகள் நமக்கு வந்துடும். டே டு லைஃப்ல அவங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் நம்ம பக்கத்துல இருந்து பார்த்து அவங்களுக்கு சேவையில இருக்கும்போது நம்மளும் அவங்கள மாதிரியே மாறிடுவோம், நம்ம வாசனைகள் வெளிப்படாம போயிடும். அப்ப ஸ்தூல வாசனைகள் சொல்லக்கூடிய உதார வாசனை அதை ரிமூவ் பண்றதுக்கு குரு சேவா, சாது சங்கம், இதுதான் உபாயம். இதுக்கப்புறம் சூக்ஷ்ம வாசனை எது அப்படின்னா அந்த விச்சின்ன வாசனைக்கு பேரு சூக்ஷ்ம வாசனைன்னு பேரு. விச்சின்ன வாசனை மனசுக்குள்ளார மறைஞ்சிருக்கும். வெளிப்பட்டா உதாரம், வெளிப்படல அப்படின்னா அது விச்சின்னமா உள்ளுக்குள்ளார மறைஞ்சிருக்கும். சந்திரனும் சூரியனும், சூரியன் இருக்கும் போது சந்திரன் மறைஞ்சிருக்கிற மாதிரி. அப்ப அந்த வாசனைகள் எப்படி சுவாமி நம்ம வந்து பண்றது அப்படின்னா அதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஜபங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வர பூஜைகள், ஈஸ்வர ஜபங்கள், இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சூக்ஷ்ம வாசனைகளை, விச்சின்ன வாசனைகளை நாசம் பண்ணும். இந்த 2த்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாது சங்கத்தினாலையும் குரு சேவையினாலையும் ஈஸ்வர பூஜை தியானங்கள் மூலமாகவும் நம்ம மெதுவா மெதுவா என்ன பண்ணணும், தனு வாசனைகளா மாத்திக்கணும். மெலிஞ்சு போக வச்சுட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் தான் நம்ம வேலை. இதுக்கப்புறம் பிரசுப்த வாசனைன்றது வந்து பாத்தீங்கன்னா தத்துவ விசாரத்தினால மட்டும், ஆத்மானுபூதினால மட்டும் தான் அது என்னாகும், ரிமூவ் ஆகும் அப்படின்னு புரிஞ்சு. அப்ப இந்த வாசனைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆகுது, வாசனைகளை வச்சுக்கிட்டு தான் ஒருத்தருக்கு சங்கல்பம் உண்டாகுது. சங்கல்பத்திலிருந்து தான் மனசுல காமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாட் ப்ராசஸ், விஷய சிந்தனை உண்டாகுது. விஷய சிந்தனையில இருந்து தான் நம்ம என்ன பண்றோம், வெளியில கருமங்களை பண்றோம். கருமங்களை பண்றதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பாப்பம் கிடைக்குது. புண்ணிய பாப்பத்தோட சேர்ந்து கூடவே என்ன இருக்கு, சுகதுக்க வாசனைகள் ஸ்டோருக்கு போயிடுது. அப்ப அதனால என்ன பண்ணுவோம், சஞ்சிதத்துல வந்து பாத்தீங்கன்னா கருமங்களும் வாசனைகளும் சேர்ந்தேதான் இருக்கும், கரும வாசனைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சொன்னதுக்கு பிறகு 3 விதமான சாதனைகளை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ராமபிரான் வந்து பாத்தீங்கன்னா முக்திகோபனிஷத்துல 3 சாதனைகளை சொல்ற. 3 சாதனைகள் என்னென்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா
சாதனாத்திரயம் அப்படின்னு அதுக்கு பேரு. எது சாதனாத்திரயம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 சொல்றார். வாசனா 2:10 எழுதிங்க. முக்திகோபனிஷத் 2:10. அதுல சொல்றார், வாசனாக்ஷய விஜ்ஞான மனோநாசா மகாமதே சமகாலம் சிராபியஸ்தா பவந்தி பலதாமதாக. அருமையான ஸ்லோகம் இது. வாசனாக்ஷயம் ஒரு சாதனம், இது 3 சாதனம். அதுல வாசனாக்ஷயம். 2வது பாத்தீங்க அப்படின்னா விஞ்ஞானம். 3வது பாத்தீங்க அப்படின்னா மனோநாசம். இந்த 3த்துக்கும் பேர் பாத்தீங்க அப்படின்னா சாதனத்திரயம் அப்படின்னு பேரு. 3 சாதனங்கள் அப்படின்னு பேர். இந்த வாசனாக்ஷயம் பாத்தீங்கன்னா எதனால உண்டாகும் சுவாமி அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், தத்துவ விசாரம். விஞ்ஞானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா புத்திக்கு பாத்தீங்கன்னா ஏக தத்துவ அபியாசம். அதுக்கப்புறம் மனோநாசம் எதனால சுவாமி உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோநாசத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிராணாயாமம், பிராணஸ்பந்தனத்தை நிப்பாட்டுறது. இத பண்ணும்போது இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் தன்னால நடந்துரும், மனோநாசமாகும். ஏக தத்துவ அபியாசத்தினால விஞ்ஞானம் சொல்லக்கூடிய புத்தி என்ன ஆயிரும், கண்ட்ரோலுக்கு வந்துடும், சங்கல்பம் நடந்துரும். அப்ப இந்த 3த்தையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சமகாலம் சிராபியஸ்தாக, நீண்ட காலம் அபியாசம் பண்ணணும் தொடர்ந்து. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா டெய்லி இப்ப 240 கிளாஸ் கிட்ட ஆயிடுச்சா, 240 இருக்குமா கிளாஸ், ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 1 இயரை தாண்டிட்டோம் நம்ம. 1 இயர் வரைக்கும் 242வது கிளாஸ் தொடர்ந்து பாடம் கேட்டுட்டே இருக்கமா. அப்ப பாத்தீங்கன்னா இது மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா எப்படி பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோமோ இதே மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸா என்ன பண்ணணும், பிராணாயாமத்தை பண்ணிட்டு இருக்கணும். டெய்லி ஒரு 10 பிராணாயாமம். நான் சொல்லல, மனுஸ்மிருதியும் அப்படிதான் சொல்லுது. நம்ம அப்பா பெரிய அப்பா சொல்றார், பிரஜாபதியே சொல்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணாயாமத்தை டெய்லி 10 பிராணாயாமம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்றாரு. பாப்பத்துல இருந்து விலகிறதுக்கு ஈஸியான எரேசர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கா எரேசர் எது அப்படின்னா மனசோட தாட்டை எரேஸ் பண்றது இந்த பிராணாயாமம். அப்ப நித்திய பிராணாயாமம் நடந்துகிட்டே இருக்கணும். சந்தியால அதனால்தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சந்தியாலையும் 14 பிராணாயாமம், மொத்தம் 42 பிராணாயாமம் நமக்கு சந்தியால வச்சிருக்கு, 3 கால சந்தியால பண்ணும்போது. அப்ப பாத்தீங்கன்னா சந்தியாவை எப்படி பண்றோமோ அதே மாதிரி நல்ல பிராணாயாமத்தை நம்ம சொல்ற மெத்தட் படி நல்ல ஒரு கவுண்டிங் படி பார்த்தோம் அப்படின்னா நல்ல மனசு வசப்பட ஆரம்பிச்சு. அப்ப பிராணாயாமத்தையும், பிராணாயாமம் எதுக்கு, இந்திரிய நிகிரகத்துக்கும் மனோ நிகிரகத்துக்கும் பிராணாயாமம். அதையும் கூட ஏக தத்துவ அபியாசம் சொல்லக்கூடிய நாம ஜபத்தை அதையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தத்துவ விசாரத்தையும் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்ப இதுக்கு பேரு சாதனாத்திரயம்னு பேரு. 1 பிராணாயாமத்தினால இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் நடக்கும், மனோநாசம் நடக்கும். ஏக தத்துவ அபியாசத்தினால விஞ்ஞானம் சொல்லக்கூடிய புத்தி சங்கல்ப நாசம் நடக்கும். அதே மாதிரி தத்துவ விசாரத்தினால பாத்தீங்கன்னா மெதுவா இது பொய்ன்னு இந்த வாசனைகள் நிர்மூலமாகும். இது 3 பாத்தீங்க அப்படின்னா சாதனாத்திரயம்னு பேரு. தத்துவ விசாரம், ஏக தத்துவ அபியாசம், பிராணாயாமம். இந்த 3 தான் ராமபிரான் பாத்தீங்கன்னா சொல்ற. சமகாலம் சிராபியஸ்தா பவந்தி பலதாமதா. நல்லா பாத்தீங்கன்னா நீண்ட காலம் இந்த 3த்தையும் அபியாசம் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும், பலன் கொடுக்கிறதா, மோட்சத்தை கொடுப்பதாக அது ஆகிவிடும். இதுல பாத்தீங்கன்னா திரைய ஏவம் சமம் யாவன் நாபியஸ்தாஸ்ச புனப்புனக தாவன்ன பதம் சம்பிராப்திகி பவத்யபி சமாசதைஹி. ரொம்ப முக்கியமான இதை சொல்ற. திரும்ப இந்த 3த்தையும் சமகாலத்துல யார் பாத்தீங்கன்னா அபியாசம் செய்யலையோ, இப்ப நிறைய இடத்துல புரிஞ்சா போதும் வேதாந்தம் இருக்குல்ல, புரிஞ்சா போதும் வேதாந்தத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் தத்துவ விசாரம் மட்டும் நடக்கும். வெறும் ஒரு பக்கம் தத்துவ டெய்லி கிளாஸ் கேட்பாங்க, போயிடுவாங்க, அவ்வளவுதான். சாதனை எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிடுறாங்க. அதனால என்னாச்சுன்னா 30 வருஷம் பாடம் கேட்டவங்க கூட ஜபம் இருக்காது, ஏக தத்துவ அபியாசம் இருக்காது. பிராணாயாமத்தை கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்க. மூக்க பிடிச்சா என்ன ஆக போகுது அப்படின்னு, மூக்க பிடிச்சா என்ன ஆக போகுது அப்படின்னா, நாம இல்ல மூக்க பிடிச்சிக்கிட்டு எதுக்கு இருக்கணும், தத்துவ விசாரம் போதும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, பிராணாயாமத்தை விட்டுட்டாங்க.
ஜபம் இதுக்கு தேவையில்லை. ஜபம் நம்ம டைரக்டா வந்து இதுக்கு போயிடலாம் அப்படின்னு வெறும் தத்துவ விசாரம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனசு அடங்காது, இந்திரியங்கள் அடங்காது, புத்தியில இருக்கக்கூடிய சங்கல்பங்கள் நிவர்த்தி ஆகாது. இப்ப நான் சொல்றத வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிராக்டிஸ் பண்ணணும், பிரத்யட்சமா பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்கெல்லாம் ஒரு 30-40 வருஷமா வேதாந்த விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற மனிதர்களோட பாத்தீங்கன்னா தெரியும் அவங்கள்ட்ட யார்கிட்டயும் சங்கல்ப நாசம் நடந்துட்டாங்க. ஏன்? ஏக தத்துவ அபியாசம் இல்லை. அவங்க யார்கிட்டயும் இந்திரிய நிகிரகமோ மனோ நிகிரகமோ கண்டிப்பா நடந்திருக்காது. ஏன் அப்படின்னா பிராணாயாம அபியாசம் இல்லை. ஆயிடுச்சா? இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல போனீங்கன்னா யோக அபியாசம் பிரதானமா இருக்கும். இப்ப நம்ம ஜக்கி வாசுதேவ் மாதிரி இருக்கிற இவர் மாதிரி நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், ஜக்கி வாசுதேவ் இவங்கெல்லாம் வந்து யோக பிரதானமா இருக்காங்க. தத்துவ விசாரம் அங்க இருக்குமான்னு கேட்டீங்கன்னா தத்துவ விசாரம் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, வெளியில இருக்கிறது எக்ஸ்டர்னல் திங்ஸை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்களுடைய தத்துவ விசாரம் தெரியாதனால எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம், இந்த ஐடியாஸே இல்லாதனால என்ன ஆயிடும், அதுவும் இதா வந்து பார்ஷியலா தான் இருக்கும். இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தனித்தனியா மாட்டிக்கிச்சு. சில பேர் பிராணாயாமத்துல நின்றுட்டாங்க, பக்தர்கள் எல்லாம் வெறும் ஜபத்துல நின்றுட்டாங்க, நிறைய பேர் வெறும் தத்துவ விசாரத்துல நின்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றார், ராமர் சொல்றார், இந்த மூணுத்தையும் என்ன பண்ணணும், ஏக்க காலத்துல தீர்க்கமா பண்ணல அப்படின்னா எது வரைக்கும் நம்ம இது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ஒரே காலத்துல பண்ணலையோ அது வரைக்கும் தாவத்து சமாசதைகி அபி பதசம்பிராப்திகி ந பவதி, அது வரைக்கும் வந்து மோட்ச பதத்தை அடைய முடியாது. இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சேரணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. உத்தம அதிகாரியா ஏற்கனவே முந்தின ஜென்மங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருந்தா ஒரு வார்த்தை போதும். கேனோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யன் வரான், உத்தம அதிகாரி, பிராணாயாமத்தெல்லாம் பண்ணவன், பிராண உபாசகன், அவன் வரான். வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறான், குருநாதர் ஒரே ஒரு பதில் சொல்றாரு, அதோட அவனோட வேலை முடிஞ்சு போச்சு. உத்தம அதிகாரியா இருக்கா, ஒரே ஒரு மந்திரம், அவ்வளவுதான், மொத்த சம்சாரத்தை நாசம் பண்ணி. ஆனா அவன் முந்தின ஜென்மங்கள்ல என்ன பண்ணிருப்பா அப்படின்னா இந்த மனோநாசத்துக்காகவும் இந்த சங்கல்ப நாசத்துக்காகவும் நிறைய கர்மயோகங்களையும் உபாசனைகளையும் நிறைய பண்ணியிருப்பான். இல்ல அப்படின்னா கடைசி ஜென்மம் ரிப்பன் வெட்டுற மாதிரி ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, ஏகை கசோ நிஷேவ்யந்தே யத்யேதே சிரமப்யமலம் தன்ன சித்திம் பிரயச்சந்தி மாத்ரா சங்கலிதா இவ. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுத்தையும் தனித்தனியா ஒருத்தன் நீண்ட காலம் அபியாசம் பண்றான்னு வச்சுங்களேன், என்ன சுவாமி ஆகும், ஒருத்தர் தனியா வந்து பாத்தீங்கன்னா ஏக தத்துவ அபியாசத்தை தனியா ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கார், ராம் 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 ராம். நர்மதா கரையெல்லாம் போனீங்கன்னா நிறைய வைஷ்ணவர்கள் சாதுக்கள் இருக்காங்க, வெறும் ஜபம் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சாதுக்கள் இருக்காங்க நாத்து சம்பிரதாயத்துல, வெறும் பிராணாயாமத்தை மட்டும் பண்ணிட்டு இருக்க சாதுக்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா என்னோட குரு ஆசிரம் மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தத்துவ விசாரம் மட்டும் போயிட்டே இருக்கும். இது தனித்தனியா எங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா சித்தியை தருவதில்லை. ஏன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மந்திரத்தை ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் எம்பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத், இது காயத்ரி. இதுல வந்து ஒருத்தர் ஓம்காரத்தை ஒருத்தர் சொல்லி ஓம் 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 சொல்லி, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தத் சவிதுர்வரேண்யம் எம்பர்கோ தேவஸ்ய தீமஹி அதை மட்டும் ஒருத்தர் சொல்லி, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பர்கோ தேவஸ்ய இன்னொரு பாட்டை சொல்லி, ஒரே மந்திரத்தை 3 பார்ட் ஆக்கி பிரிச்சோம் அப்படின்னா பலன் கொடுக்குமா? பலன் கொடுக்காது. எப்ப வந்து ஒரு மந்திரத்தை பூரணமா சொல்றோமோ அப்பதான் பலன் கொடுக்கும். அதே மாதிரி இந்த மூணுத்தையும் ஒண்ணு கூட்டி பண்ணினா மட்டும்தான் என்னது பலன் கொடுக்கும் அப்படின்னு ராமர் சொல்றார். நான் சொல்லல, ஏன்னா நான் சொன்ன வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பரமஹம்சானந்தா இது மாதிரிலாம் சொல்றாரு அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியா மோட்சம் அடையணுன்றதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் அவங்களோட சுவபக்ஷ பாதிக்காகன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னோட பட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்காகவே இருக்காங்க, யாரும் அக்செப்ட் பண்ண முடியாது. அதனாலதான் ராமர் ராமர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா மூணுத்தையும் அபியாசம் பண்ணினாதான் இது சித்தமாகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதையும் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் சொல்றேன்.
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியா பிரதானமா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு, பாவ பிரதானமா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சங்கல்பத்தை தியாகம் பண்ணினீங்கன்னா மனசுல காமம் உண்டாகாது. காமத்தை தியாகம் பண்ணினீங்கன்னா வெளியில கர்மம் நடக்காது. சாமி ஈஸியா ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்கண்ணா. வெறுமனே உட்காருங்க பார்க்கலாம். ஓங்காரத்துக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 108 நாள் அபியாசம் பண்ண போறோம் சாமி அப்படின்னு ஒரு 108 நாள். இப்போ விஜயதசமி வருது, விஜயதசமியிலேருந்து நான் 108 நாள் 48 நாள் ஏதோ ஒன்று உங்களோட சாமர்த்தியம் ஏதாவது ஒரு ஜபத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஜபம் பண்ணுறேன், 4000 ஜபம் 10,000 ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று எடுத்துங்க. ஓம் நம சிவாய ஜபத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஜபம் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையா இருக்கிறத எடுத்துக்கிட்டு வந்து கிளாஸ் போக மீதி நேரம்ல ஒரு நாளைக்கு வந்து 4 மணி நேரம் உட்கார்ற மாதிரி பாருங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உட்காரணும்? 4 மணி நேரம் ஜபத்துக்கு உட்கார்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 108 நாளும் பண்ணுங்க. அப்படி பண்ணினீங்க அப்படின்னா ஏக்க தத்துவ அபியாசம் இது இதை பண்ண ஆரம்பிச்சு ஒரு 30-40 நாள் போச்சுனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா, மனசு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடும், ஏக்க தத்துவ அபியாசம் பண்ண 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 மனசு சஞ்சலம் இல்லாம போகும். மெதுவா சஞ்சலம் இல்லாம போறதோட கூடவே என்ன நடக்கும்னா, வெளியில போய் நீங்க வாண்டரிங் பண்றதோ, வெளியில வந்து அது இதுன்னு தேடி அலைஞ்சதோ, கர்மங்கள்ல ஈடுபடுறதோ கரெக்டா நியூட்ரலைஸ் ஆக ஆரம்பிச்சு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏக்க தத்துவ அபியாசம் பகவானோட நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல 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 சங்கல்பநாசம் மற்ற சங்கல்பங்கள்லாம் இல்லாம போகும். அதே நேரத்துல மனசுல இருக்க சஞ்சலம் நீங்கி போகும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களையும் விட்டு போறதை நம்ம பார்க்கலாம். அதனால்தான் போன பாஷ்யத்தில் ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, ஒரு நியாயாத்திச்ச அப்படின்னு லாஸ்ட் லைனுக்கு மேல் லைன்ல ஒண்ணு சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நியாயப்படியும் நகி சர்வ சங்கல்ப சந்நியாசே கஷ்டித் ஸ்பந்தித்தும் அபி சக்தா. நல்லா தெளிவா சொல்லியிருந்தார். எவன் வந்து பாத்தீங்கன்னா சர்வ சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணிட்டானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா எவனா இருந்தாலும் ஸ்பந்தித்தும் கஷ்டித் ஸ்பந்தித்தும் அப்படி நகி சக்தி சக்தா, அவன் அசைவதற்கூட முடியாது அப்படின்னு. அப்ப நமக்கு அசையறது எல்லாம் எதனால அசையறோம் அப்படின்னா, நம்ம ஆக்ஷன் எல்லாமே சங்கல்பம், சங்கல்பத்துல இருந்து காமம், காமத்தில இருந்து தான் கர்மம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நீங்க சங்கல்பத்தை தியாகம் பண்ண 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 உங்கள்கிட்ட காமம் இல்லாம போயிடும், ஆக்ஷன் இல்லாம போயிடும். புண்ணிய பாப்பத்துல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், லிபரேஷன் ஆக முடியும். ரத்னாகரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேடு பக்ரியா இருந்தவன் எவ்வளவு சஞ்சலமா இருந்திருக்கும், எவ்வளவு பாப்பியா இருந்தான் யோசிச்சு பாரு. அப்போ ஒரு ராம 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 நாம ஜபம் வந்து பாத்தீங்கன்னா ராமகாவியத்தை பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்குன்னா, அப்ப அந்த ராமநாமத்தோட பிரயோஜனம் எவ்வளவு உத்கிருஷ்டமா இருக்கணும். ஒரு ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து முருகர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டார். சொன்னதுக்கு பிறகு ஓங்காரத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு செயின்ட் ஆயிட்டார், ஒரு மோசமான ஒரு சாதுவா ஒரு ஆளா இருந்தவர். அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திர ஜபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஏக்க தத்துவ அபியாசம்ன்றது சங்கல்பத்தை நாசம் பண்றது. நீங்க எங்கேயாவது யாராவது கேட்பாங்க, இந்த ஸ்லோகங்களை படிச்சுட்டு சங்கல்பத்தை தியாகம் பண்ணிருக்கணும்னு சொல்லுதே, இது எப்படி சங்கல்பத்தை தியாகம் பண்றதுன்னு யார்ட்டையாவது கேட்டீங்கன்னா, புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தம் எடுக்கிறவங்கள்ட்ட கேளுங்க. இந்த சங்கல்ப தியாகம் பண்ணது ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொன்னா போதாது சுவாமி, சங்கல்பத்தை எப்படி தியாகம் பண்றதுன்னு கேளுங்க. கேட்டீங்கன்னா யார்ட்டையும் ஆன்சர் இருக்க. மனசை நிரோதம் பண்ணணும்னு சொல்லுதே சுவாமி, மனோவிருத்திகளை இல்லாம பண்ணணும்னு சொல்லுதே சுவாமி, காமத்தியாகம் பண்ணணும்னு சொல்லுதே சுவாமி, அந்த காமத்தியாகத்தை பண்றதுக்கு என்ன சொல்யூஷன் சுவாமின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஆனா அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்திரிய நிகிரகத்தை எப்படி சுவாமி பண்றது, இந்திரிய நிகிரகம் பண்ணணும்னு சாஸ்திரம் திரும்ப திரும்ப சொல்லுதே பகவத்கீதையில, எப்படி இந்திரிய நிகிரகம் பண்றதுன்னு கேள்வி கேட்டீங்கன்னா தெரியாது அவங்களுக்கு. அப்ப இந்திரிய நிகிரகத்துக்கு என்ன சாதனம், மனோ நிகிரகத்துக்கு என்ன சாதனம், சங்கல்ப தியாகத்துக்கு என்ன சாதனம், வாசனா தியாகத்துக்கு என்ன சாதனம், ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா சாதனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சங்கல்ப தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா நிதித்தியாசனத்துல உட்கார்ந்து ஆத்மானுபூதி நடக்க முடியும். ஆத்மானுபூதியினால மட்டும்தான் வாசனைகள் நிர்மூலமாக ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கும். 10 நிமிஷம் பாடம் படிக்கலாம். ஆச்சாரியார் சொல்ற 5வது ஸ்லோகம் அவதாரிக்க ஆரம்பிக்குது. யதா ஏவம் யோகாரூடஹ
யதா ஏவம்னா யதா எந்த சமயத்துல, ஏவம் யோகாரூடக எப்பொழுது இந்த யோகாரூடனானவன், யோகாரூடன் என்ன அர்த்தம்? சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூட ததோச்சியதே. ரெண்டாவது லைன் ஞாபகம் வச்சுக்கணும். சர்வ சங்கல்பத்தையும் தியாகம் செய்தவன் எவனோ அப்பொழுது அவன் யோகாரூடன் என்று சொல்லப்படுகின்றான். எப்பொழுது வந்து ஏவம் யோகாரூடக இந்த விதமா யோகாரூடன் ஆகிறானோ, யோகாரூடன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல பிராணாயாமம் பண்ணுங்க, இந்திரியத்தையும் மனசையும் வசப்படுத்துங்க. அப்புறம் மெதுவா 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 ஏக்க தத்துவ அபியாசத்தை அபியாசம் பண்ணுங்க, சங்கல்ப தியாகம் நடக்கும். கூடவே என்ன மாதிரி ஒரு வேதாந்திட்ட பாடம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பொய் 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 பொய்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் இது எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்னு அந்த அன்வான்டா இருக்கிற விஷயங்கள் எப்போ வந்தாலும் அதை வந்து தியாகம் பண்ணலாம். சங்கல்பத்தை ஒரு பக்கம் ஏக்க தத்துவ அபியாசம், ஒரு பக்கம் தத்துவ விசாரம். இந்த ரெண்டுத்து மூலமா என்ன பண்றோம்? சங்கல்பங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்றோம். வாசனைகள், பிரசுப்த வாசனைகள் அப்படியே தான் இருக்கும், அதை எதுவுமே பண்ண முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்ப நீங்க வந்து சங்கல்பத்தை தியாகம் பண்ணிட்டு யோகாரூடன் ஆகிறீங்களோ ததா அப்பொழுது தேன ஆத்மா ஆத்மனா உத்ருதோ பவதி, அப்பொழுது அவன் தன்னையே தன்னால் உயர்த்தி கொள்கின்றான். அந்த ஜீவாத்மா என்ன ஆகிறான்? அவன் தன்னையே தான் மேல உத்தாரணம் பண்ணி கொள்கின்றான். சம்சாராத் அனர்த்தவிராதாத், சம்சாரம்னு சொல்லக்கூடிய அனர்த்த கூட்டம். ஒரே சம்சாரத்துல என்ன சுவாமி இருக்கு? யோசிச்சு பார்த்தா ஒரு மண்ணாங்கட்டியில் வெறும் துக்கம் தான். மொத்தமும் சாக்கடை, எல்லாம் சாக்கடை, மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஒரே துக்கம், சுகம் துக்கம், சுகம் துக்கம் வந்துகிட்டே இருக்கு. எது பிரதானம் அப்படின்னா ஒரே துக்கம் தான், ப்ராப்ளம் தான். எதை துறந்தாலும் ப்ராப்ளம். மொத்த சம்சாரமும் துக்க சுரூபம். அப்படி அனர்த்த பிராதாத் சம்சாரா, அனர்த்த கூட்டங்களா, அனர்த்த சமூகமா இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலிருந்து தன்னையே தான் என்ன பண்ணிக்கிறான்? உத்தாரணம் செய்து கொள்கின்றான். எப்போ? சர்வ சங்கல்பத்தையும் எவன் தியாகம் செய்கிறானோ அப்பொழுது அவன் தன்னையே தன்னால் உத்தாரணம் செஞ்சுக்கிறான். இந்த சம்சாரத்திலிருந்து வெளியில இருந்து யாரும் வரணும்னு கூட அவசியம் இல்லை, தன்னையே தான் உயர்த்தி கொள்கின்றான் அப்படின்னு அவதாரிக்கா சொல்ற. அத்தக ஆகையினால் என்ன பண்ணணும் அப்படின்னா மந்திரம் ஆரம்பிக்கிறது. உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத், உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத், ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹ், ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹ், ஆத்மைவ ரிபுராத்மனஹ, ஆத்மைவ ரிபுராத்மனஹ. உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத், ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹ், ஆத்மைவ ரிபுராத்மனஹ. ஆத்மனா ஆத்மானம், உத்தரேத் ஆத்மனா ஆத்மானம். அந்த உத்தரேத்தை வந்து தனியாக்கிட்டு ஆத்மனா ஆத்மானம். ஆத்மனா அப்படின்னா தன்னாலேயே தன்னை, ஆத்மாவை தன்னை, தன்னாலேயே தன்னை. யாரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஜி? ஒருத்தர் ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்க மோட்சம் அடைகிறதுக்கு உங்க ஒய்ஃபோ உங்க சில்ட்ரன்ஸோ ஹெல்ப் பண்ண முடியாது. உங்க ஹஸ்பண்டோ உங்கள் சொந்த ரொம்ப வெல்விஷர் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் நினைக்கிறோம், ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது. நீங்க உத்தாரணம் ஆகணும், இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால தான் உங்களை நீங்க சம்சாரத்துல இருந்து விடுவிச்சிக்க முடியும். அப்ப என்ன அர்த்தம்? பாஹ்ய சகாயம்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. குருநாதர் சொல்லுவார், இப்ப நான் சொல்லுவேன், எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது யாரு? நீங்க தான் பண்ணி ஆகணும். உங்களுக்கு நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஆத்மனா ஆத்மானம், தன்னாலேயே தன்னை உத்தரேத். உத்தரேத் அப்படின்னா உயர்த்தி கொள்ள வேண்டும். என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தன்னையே தான் உயர்த்தி கொள்ள வேண்டும், உத்தாரணம் பண்ணிக்கணும். ஆத்மானம் ந அவசாதயத், நாவசாதயத் பிரிச்சிங்கன்னா ந அவசாதயத் நாவசாதயத். ஆத்மானம் ந அவசாதயேத், ந ஆத்மானம் அவசாதயேத்னா என்ன அர்த்தம்? தன்னையே தான் அவசாதனம்னா நாசம் பண்ணிக்க கூடாது.
தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தி கொள்ளக்கூடாது, கீழே இறக்கிக்கிற கூடாது. இந்த சம்சாரத்துல நம்ம வீழ்ந்து போறோம். அத பண்ணாதீங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தன்னையே தான் உயர்த்தி கொள்ள வேண்டும், தன்னையே தான் தாழ்த்தி கொள்ளக்கூடாது, கீழே வந்து கொண்டு போயிடக்கூடாது நம்மளையே. அதனால ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏனெனில் ஏன் அப்படின்னா ஆத்மா ஏவஹி ஆத்மனோ பந்து, தனக்குத்தானே ஆத்மா ஏவ அப்படின்னா என்னது, யாரு பந்துப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம் ஆத்மா. முதல் ஆத்மாக்கு மீனிங் என்னது, தேகம், இந்திரியங்கள், மனசு. இந்த மூணும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய எனக்கு பந்து. என்னுடைய பந்து வெளியில இருக்கிறது இல்ல, என்னுடைய சொந்தக்காரன். பந்துனா சொந்தக்காரன். யாருப்பா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய புத்தி, என்னுடைய மனசு, என்னுடைய இந்திரியங்கள், என்னுடைய தேகம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பந்து. ஆத்மா ஏவகி ஆத்மனோ பந்து ஏனெனில் எடுத்துருங்க, ஏனெனில் ஆத்மாதான், புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம் இவைகள்தான் எனக்கு பந்து, உறவினர்கள், உற்ற உறவினர்கள், ரிலேஷன். எல்லா ரிலேஷன் யாரு, இவங்க தான். அதே நேரத்துல ஆத்மா ஏவ ஆத்மனக ரிபு, ஆத்மா ஏவனா இதே தேகம் தான், இதே இந்திரியங்கள் தான், இதே மனசு தான், இதே புத்தி தான் ரிபு சத்ருவாகவும் இருக்கிறது. இதுதான் எதிரி, இதுதான் நண்பன். அப்ப இந்த தேகம், இந்திரிய, மனசு, புத்தி தான் எனக்கு பந்துவாவும் இருக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்ருவாவும், என்னை துக்கப்படுத்துறதாவும், என்னை கீழே கொண்டுட்டு போறதாவும் இருக்கு. அதனால என்ன பண்ணணும், தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும், தன்னைத்தான் கீழே இறக்கிற கூடாது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. அடுத்தடுத்த ஸ்லோகங்களும் ஒரு கண்டினியூட்டி, இது ஒரு 2-3 ஸ்லோகங்களா வரும், பார்ப்போம். 3 ஸ்லோகங்கள் வரும் இந்த விஷயத்துல வந்து. ஆச்சாரியர் பாஷ்யத்தை சொல்றார், உத்தரேத் அப்படின்னு என்ன அர்த்தம், உத்து ஹரேத், உத்தரேத் அப்படின்னு. இது சம்சார சாகரே நிமக்னம் உத்தரேத். சம்சார சாகரத்துல, சம்சார சாகரம் தானே சொல்றோம், 84 லட்சம் யோனிகள், கோடிக்கணக்கான பெர்த், ஒரு ஃப்ளோ போயிட்டே இருக்கு. எப்ப ஆரம்பிச்சது எப்ப முடியுன்னே தெரியல, தசை தெரியலன்னு சொல்லுவோம்ல. கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஸ்விம்மிங் பண்றவங்களுக்கு தெரியும். இதுல மகாபலிபுரம்லாம் போய் ஸ்விம்மிங் பண்றோம்னு வச்சுங்களேன், திருச்செந்தூர்லயே ஸ்விம்மிங் பண்ணலாம். போனோம் அப்படின்னா நமக்கு இங்க இருந்து கடலை பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு. ஆஹா அழகா இருக்குல்லன்னு கடற்கரையில உட்காந்து ஷீஷோர்ல உட்காந்து பார்க்கலாம். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ் ஸ்விம் பண்ணி கடலுக்குள்ளார போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அங்க இருந்து இந்த கரையை பார்த்தீங்க அப்படின்னா கரை எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரியும். இங்க இருந்து கிலோமீட்டர் கணக்கா நீங்க பார்க்கலாம், தூரத்துல இருக்கிற கப்பலை பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். அதே நேரத்துல நீங்க கடல்ல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கடற்கரையை பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா உங்களோட விஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தண்ணியில இருப்பீங்க. தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மேல தெரியும், தலையை தூக்குனா கூட கடல் தண்ணி அளவுக்கு தான் உங்களை தூக்க முடியும். அப்ப வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் கொஞ்சம் தூரமா போயிட்டோம் அப்படின்னா நீச்சல் அடிச்சுட்டு பயம் வந்துடும், உள்ளுக்குள்ளார பெரிய பயம் வந்துடும். என்னடா எந்த திசைடா போறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸா. இந்த அலைகள் அடிக்கிறத வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம், ஓ இது கரை பக்கம் அப்படின்னு அந்த பக்கம் போகணும். ஸ்விம்மிங் பண்றவங்களுக்கு தெரியும் இதோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு. இதே ரொம்ப டீப்புக்கு போயிட்டோம் அப்படின்னா அவனுதான் திசை தெரியாது. கடல்ல எங்கேயாவது யாராவது டிராவல் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு 4-5 மணி நேரம் டிராவல் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எந்த பக்கம் எப்படி திசை பார்க்கறதுன்னே தெரியாது. இப்ப இந்த சம்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, அடுத்த ஜென்மம் என்னன்னு தெரியல, போன ஜென்மம் என்னன்னு தெரியல, இன்னும் எத்தனை ஜென்மம் இருக்குன்னு தெரியல, என்னென்னவா பிறந்தோன்னு தெரியல, என்னென்னவா பிறக்க போறோம்னு தெரியல, இன்னும் எவ்வளெல்லாம் நாளைக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சுகம் என்ன துக்கம் வரப்போகுதுன்னு தெரியல, எது நடக்கும்னு தெரியல, ஒன்னும் தெரியல, திசை தெரியாம வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆச்சாரியர் சங்கரர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்றாரு அவரோட பாஷ்யத்துல, ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா வழிபோக்கன் ஒரு வழியில போயிட்டு இருக்கான், ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீப் ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் போகணுமா. அவன் போயிட்டு இருக்கும் போது நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு நடுவுல வந்து அந்த காட்டுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழிபறி கொள்ளையர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவன் கொஞ்சம் நிறைய வெல்த் எல்லாம் வச்சிருந்தான், பணம் வச்சிருந்தான், நிறைய வச்சிருந்தான். இவனை அட்டாக் பண்ணி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அடியெல்லாம் கொடுத்து இவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு என்ன பண்றாங்க, கண்ணை கட்டி என்ன பண்றாங்கன்னா ஒரு பள்ளத்தை தள்ளி விட்டுறாங்க.
அவன் பாவம் கண்ணை கட்டி பள்ளத்துல தள்ளி விட்டுறான். இவங்க வந்து இவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. இவன் கத்தி கத்தி பாக்குறான், ஐயோ காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்கன்னு கத்துறானா. காட்டுக்குள்ளார யாரு வருவா யோசிச்சு பாருங்க. அந்த பாதையில வந்து பாத்தீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க, எப்பவாவது யாராவது வருவாங்க. அதுவும் அந்த பாதையில இருந்து கொஞ்சம் விலகி இருக்கான். தொண்டை தண்ணி போக கத்தி 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 ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இவனுக்கு கண்ணை வந்து கட்டி வச்சிருக்காங்க, கைய காலை கட்டி வச்சிருக்காங்க, கையும் கட்டி காலையும் கட்டி இந்த கண்ணையும் கட்டி, வாய் மட்டும்தான் இருக்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறதுக்கு. இவன் கத்தி 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 எத்தனை நாள் கத்திக்கிட்டு இருந்தான்னு தெரியல. அந்த பக்கம் பாதையில எவனோ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காதுல சப்தம் கேட்குது. ஐயோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாரோ கத்துறாங்களே, எங்க இருந்து சத்தம் வருதுன்னு தேடி பாக்குறான். பார்த்தா ஒரு பள்ளத்துல இவன் கிடக்குறான் அப்படின்னு இவனை தூக்கி கையை கட்ட அவுத்துட்டு கால் கட்ட அவுத்து விட்டு கண்ணையை அவுத்துட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டா, இது மாதிரி ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி தண்ணியை கொடுத்து சாப்பாடை கொடுத்து எங்க போகணும் அப்படின்னா, இது மாதிரி நான் ஊருக்கு போகணும், கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னோட வா நான் வழி காட்டுறேன் அப்படின்னு இவரை கூட்டிட்டு போய் இதான் நீ இந்த பாதையில போனீங்கன்னா உன் கிராமத்துக்கு போயிடலாம் அப்படின்னு இவர் பாதி வரைக்கும் வந்து விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு குருநாதரை பத்தி பேசும்போது இந்த ஸ்டோரியை வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் சொல்ற. இங்க சமுத்திரம்னு சொல்லுது, அங்க வந்து பாத்தீங்கன்னா காடுன்னு சொல்லுது. காட்டுக்குள்ளார போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா தெரியும், டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, திசை தெரியாது காட்டுலயும். 500,000 வருஷங்கள் மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அடர்ந்த காடா இருக்குன்னு வச்சுங்க. ஐயோ காடு மாதிரி நீங்க வீடியோ பார்த்தா சுகமா இருக்கும். சமுத்திரம் வீடியோ பாத்தீங்கன்னா சமுத்திரம் சூப்பரா இருக்கும். ஆனா வந்து போய் மாட்டினீங்கன்னா தெரியும், பாத சின்னத்தை வச்சுதான் நீங்க போகணும். எந்த பக்கம் என்ன போச்சுன்னே தெரியாது, எந்த பக்கம் போகுன்னே தெரியாது. நான் ஒரு முறை நர்மதா கரையில போயிட்டு இருக்கேன், ஒரு காட்டுக்குள்ளார போயிட்டு இருக்கேன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டேன். நான் வந்து பாத்தீங்கன்னா பாத சின்னம் தான் பார்த்து போவேன். பாத சின்னம் பார்த்து போயிட்டே இருக்கேன்னு தூரத்துல இருந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மகாராஜ் அப்படின்னு ஒரு தூரத்துல இருந்து ஒரு சத்தம், ஒரு சின்ன குன்று மாதிரி மலை மாதிரி இருக்கு, அங்க இருந்து ஒரு சப்தம் வருது. என்ன அப்படின்னா எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறேன். நான் இது மாதிரி பரிக்கிரமா இருக்கு, நர்மதா பரிக்கிரமம் பண்ணிட்டு இருக்கேன், வில்லேஜ் போகணும், அடுத்த வில்லேஜ் போகணும் அப்படின்னா. இப்படியே போனீங்கன்னா சிங்கத்தோட குகைக்கு தான் போவீங்க அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம். இப்படியே போனீங்கன்னா சிங்கத்தோட குகைக்கு தான் போவீங்க அப்படின்னு. மேன் ஈட்டர்ஸ்லாம் அங்க இருக்கு. அப்போ இருங்க நான் வரேன் அப்படின்னு என் கூட வந்து அவர் என்ன பண்ணாருன்னா வழி விட்டார். நமக்கு தெரியாது காட்டுக்குள்ளார போனா என்ன பக்கம் போகணும், எந்த பக்கம் தப்பு, இது வந்து பாத்தீங்கன்னா குகைக்கு போகுதா இல்ல கிராமத்துக்கு போகுதா, இது நல்லதா கெட்டதா ஒன்னும் தெரியாது. காடு எப்படி சமுத்திரம் எப்படி நம்மளை மோகப்படுத்துமோ அதே மாதிரி காடு மோகப்படுத்தும். இந்த சம்சாரத்துல இப்ப நம்ம மாட்டிட்டு இருக்கோம். இது என்னது, அதேதான். எந்த திசையில போகணும்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. எது நல்லது எது கெட்டது, யாரு நல்ல வழியை காட்டுறா யாரு கெட்ட வழியை காட்டுறா யாரும் தெரியல. எவன் திருட எவன் வந்து நல்ல பாதையை காட்டுறான் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அப்ப இந்த கிருப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர கிருப்பா நம்ம பண்ண புண்ணியத்தோட இதனால ஏதோ ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதரா வந்து ஒரு சாஸ்திரத்தை எங்கேயோ ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்க. சுயநலம் இல்லாம என்னுடைய சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லாம நீங்க முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு ஏதோ ஒரு குருநாதர்கள் என்ன பண்ணுவாங்க, அகேத்துக்க கருணா, எந்த ஒரு ரீசனும் இல்லாம எதிர்க்க இருக்கவங்க கருணையோட இவங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா உதாரணமாகும் யாராவது ஒரு குருநாதர் கிடைப்பார். கிடைச்சோட அவர் சொல்றதை என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். இல்லாம நம்பிக்கை இல்லாம சிரத்தை இல்லாம போச்சு அப்படின்னா போச்சு. அப்ப உத்தரே சம்சார சாகரே நிமக்னம், சம்சார சாகரத்துல மூழ்கி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும், உயர்த்தி கொள்ள வேண்டும். உத்தரே அதுல இருந்து உயர்த்தி கொள்ள வேண்டும். எப்படி, ஆத்மனா ஆத்மானம், தன்னையே தான் உயர்த்தி கொள்ள வேண்டும். ஆச்சாரியார் வந்து பாதி வரைக்கும் கொண்டு வருவார், நீங்க தான் பண்ணணும், நீங்க தான் பாதி வரைக்கும் மேல போகணும். தலையில தூக்கி வச்சுட்டுலாம் கொண்டு போய் லேண்டு பண்ண மாட்டார். சுவாமி குரு கிருப்பா இருந்தா போதும், உங்களை வந்து குரு கிருப்பா எதுக்கு அப்படின்னா, இந்த மகா பெரியவரை பத்தி பேசுறவங்க மேலாம் எனக்கு சரியான கோபம் வரும். அவர் சொன்னதை வந்து பண்ண மாட்டாங்க, அவர் பார்த்துப்பார். அப்ப நீ எதுக்கு, குரு கை காட்டுவார், நீ என்னென்ன பண்ணணும்ன்றத குருநாதர் சொல்லுவார், நீ பண்ணணும், நீ தான் உன்னை உயர்த்திக்கணும். அவர் வந்து உன்னை வந்து உனக்காக ஒர்க் அவுட் பண்ண மாட்டார். அப்ப குருநாதர் வந்து அந்த காரத்தை நீக்கிறவர் தான் குருநாதர், நீ தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்ப வந்து தன்னையே தான் உயர்த்தி கொள்ள வேண்டும். குருநாதர் பாதிதான் ஹெல்ப் பண்ணுவார், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஆத்மனா ஆத்மானம் சம்சாரே நிமக்னம் உத்தரே,
சம்சார சாகரத்துல மூழ்கியவன் தன்னையே தான் உயர்த்தி கொள்ள வேண்டும். தத உத்து ஊர்துவம். அந்த சம்சார சாகரத்துல இருந்து உத்துனா மேல, ஊர்துவம்னா மேல் நோக்கி, ஹரேத்னா உத்தரேத், நல்லா மேல் நோக்கி நம்மளை உயர்த்தி கொள்ள வேண்டும். எப்படி உயர்த்தி கொள்றது சாமி? எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம லைஃப்ல எப்படி சாமி அப்ளை பண்றது? யோகாரூட தாம் ஆபாதையே தித்தியர்த்தக. தன்னையே தான் உயர்த்தி கொள்ளணும்னா யோகாரூட தன்மையை ஸ்வீகாரம் பண்ணணும். நம்ம யோகாரூட தன்மையை அடைய வேண்டும். யோகாரூடன ஆயிட்டோம் அப்படின்னா இந்த சம்சாரத்திலிருந்து மேல வந்துடலாம். அப்ப தன்னையே தான் உயர்த்தி கொள்ள வேண்டும்ன்றதுக்கு அர்த்தம் சர்வ சங்கல்பத்தையும் சந்நியாசம் பண்ணி யோகாரூடனா நாம ஆனாதான் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட முடியும். சாமி ஏன் சாமி நான் பிறந்தேன்? நீங்க சங்கல்பம் பண்ணீங்க, அதான் பிறந்தீங்க. எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு நம்ம சங்கல்பம் நிறைய பண்ணியிருக்கோம். சங்கல்பத்தினாலதான் நம்ம பிறந்திருக்கோம். அப்ப சங்கல்பத்தை பண்ணாம இருந்தோம் அப்படின்னா பிறக்க மாட்டோம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா தன்னையே தான் உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சங்கல்பத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு யோகாரூடனா ஆகணும் அப்படின்னு இத்தியர்த்தக அப்படின்னு முடியுது. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். விசாரம் பெரிய விசாரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி மயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச. இங்கேயும் வந்திருக்கு பாருங்க, பிராணாயாம பரஸ்ய ச. நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே. சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமல நாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி. யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதாம். பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः. பார்த்தோ வத்சசுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம். ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத்பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஒரே சங்கல்பம் இருக்கு. போதும் 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 சங்கல்பம். வேணாம் வேணாம் வேணான்னு சங்கல்பம் பண்ணு. பிறக்கவே வேணாம். பகவான்கிட்ட வந்து கேள்வி, பிறக்கவே வேணாம் சாமி, விட்டுரு சாமி. காலை கெட்டியா பிடிச்சிட்டு விட்டுரு சாமி, விட்டுரு சாமி, போதும் சாமி, போதும் சாமி, வலிக்குது சாமின்னு கத்துங்க. வலிக்கிறது தெரியணும். திரும்ப திரும்ப என்ன பிறவி பிறக்கிறோன்னு தெரியல. போதும். சங்கல்பம் திடமா பண்ணுங்க. போதும், ஒண்ணு வேணாம்.